சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிற நான், நமக்காக மரித்த அதே கர்த்தர் நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தின் அர்த்தம் இதுதான். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். என் பாவங்களுக்காக நான் வருந்துகிறேன் என்று அறிக்கையிடுவதன் மூலம் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது என்று நினைக்காதீர்கள். அவர் எனக்காக மரித்தார், மேலும் அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று எனக்கு தெரியும் என்று கூறுவதால் ரட்சிப்பு என்று நினைக்க வேண்டாம். விசுவாசத்தினால் அவர் உங்களுக்குள் வருவதன் மூலம் மட்டுமே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் அவரை நம்முடைய இருதயத்தில் வரவேற்று ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எனக்குள்ளே வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய ஜென்ம சுபாவத்திற்கு நாம் மரிக்கும்படி அவர் எனக்காக மரித்தார். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஜென்ம சுபாவம்தான் காரணம். சில தோல் வியாதிகள் இருக்கிறது, அதற்கு சில ஆழமான சரீரத்தின் உள் காரணங்கள் காணப்படும். ஜனங்கள் வெளிப்புற களிம்புகள் மூலம் நோயை குணப்படுத்த முயற்சிக்கிறார்கள், ஆனால் வியாதியின் மூல காரணத்தை அவளால் அறிய முடியவில்லை. வியாதியின் மூல காரணத்தை குணப்படுத்தாத வரை வியாதி தொடரும். தொலைவில் உள்ள பாவ சுபாவமும் இப்படிதான் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் பாவ சுபாவத்துடன் பிறக்கிறான். உபவாசம், ஜபம், வேத அறிவு, தரிசனங்கள் அல்லது கனவுகள் மூலம் இந்த சுபாவத்தை மாற்ற முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வல்லமையை விசுவாசத்தினால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு வேறு பரிகாரமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தினாலே உங்களுக்குள் வரும்போது அந்த வல்லமையால் மட்டுமே இவை அனைத்திற்கும் நாம் மரிக்க முடியும். ஒரு சூட் அல்லது டை போட்டுக்கொண்டு உங்களை நீங்கள் ஆங்கிலேயர் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு ஆங்கிலேயராக இருக்க வேண்டுமானால் இங்கிலாந்தில் பிறந்திருக்க வேண்டும். இவ்வாறே புதிய இயக்கங்களும் புதிய ஆசைகளும் தந்து நாளுக்கு நாள் உங்களை மேலும் மேலும் உயர்த்தும் அந்த தெய்வீக வாழ்வானது உங்களுக்குள் இருக்க வேண்டும். நம்மில் வாழவும், நம்மில் கிரியை செய்யவும், நம் மூலம் செயல்படவும், நம்மை முற்றிலும் புதியவர்களாகவும் இறுதியில் நம்மை அவருடைய ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் ஆக்குவதற்கு நம் ஆண்டவர் மீண்டுமாக உயிர்த்தெழுந்தார். அந்த உயர்ந்த நோக்கத்திற்காகவும் நித்திய ராஜ்யத்திற்காகவும் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அந்த ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய பாடுகளும் சோதனைகளும் இதற்காகவே அனுமதிக்கப்படுகின்றது. எனவே ஒரு உண்மையான விசுவாசிக்கு ஒவ்வொரு துன்பமும் ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு தண்டனை அல்ல. பாவிகளுக்கு இது ஒரு தண்டனை, கலகம் செய்கிறவர்களுக்கு இது ஒரு தண்டனை. ஆனால் ஒரு விசுவாசிக்கு எந்த வகையான துன்பமும் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமாகும். அதன் மூலம் நீங்கள் உங்கள் பரலோக அழைப்புக்கு அல்லது பரலோக ஊழியத்திற்கு ஆயத்தமாக்கி வருகிறீர்கள். இதனால் நீங்கள் நித்தியத்தின் காரியங்களை முழுமையாக பெறுவீர்கள். வட இந்தியாவில் ஒரு மலர் மிகவும் இருண்ட இரவில் அதிகமான நறுமணத்தை அளிக்கின்றது. ஒரு பகல் ஒளியில் அது அவ்வளவாக அதிகமாக நறுமணத்தை கொடுக்காது. ஆனால் இருண்ட இரவில் மட்டுமே அதன் வாசனை அதிகமாகும். இதே முறையில்தான் நம்முடைய பாடுகள், சோதனைகள் மற்றும் துன்பங்களில் இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல் அதிக ஊக்கமளிக்கிறது மற்றும் இனிமையாக இருக்கிறது. அந்த நேரத்தில் உங்களுக்கு பல மறைவான இரகசியங்கள் கற்பிக்கப்படுகின்றது. எனது கடந்த கால வாழ்க்கையில் ஒவ்வொரு துன்பங்களுக்கும், கஷ்டங்களுக்கும், சோதனைகளுக்கும் என்னால் தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும். இந்த சத்தியங்களை புத்தகங்களிலோ அல்லது கல்லூரிகளிலோ கற்க முடியாது. இந்த பாடுகளின் மூலம் தேவன் தாமே எனக்கு மிகவும் விலையேற பெற்றவராகவும் அருகாமையில் உள்ளவராகவும் மாறுகிறார்.